ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்த ஒரு குட்டி குளத்தை பத்தி உங்களுக்கு சொல்லவா? அந்த குளம் எப்பவும் அமைதியா அழகா இருக்கும். அங்க சின்ன சின்ன மீன்கள் சந்தோஷமா வாழ்ந்துச்சுங்க. மீன்கள் குளத்தில் நீந்துவது, ஆங்காங்கே தாமரை இலைகள், குமிழ்கள். அந்த மீன்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. அவங்க உலகம் அந்த குட்டி குளத்துக்குள்ள தான். தினமும் காலையில சூரியன் வர்றதையும் மாலையில நிலா வர்றதையும் பார்த்து சந்தோஷப்படும். ஒரு நாள் அவங்கள ஒரு துணிச்சல் மிக்க குட்டி மீன் இந்த குளத்தை தாண்டி வேற உலகம் இருக்கான்னு பார்க்கணும்னு நினைச்சது. ஒரு மீன் ஆர்வமாக குளத்தின் ஓரத்தில் அங்கும் இங்கும் நீந்தி பார்க்கிறது. மற்ற மீன்கள் அதை பார்த்து ஆச்சரியமாக பார்க்கின்றன. அந்த குட்டி மீன் தன்னோட நண்பர்கள்கிட்ட இத சொல்லுச்சு. முதல்ல எல்லா மீன்களும் பயந்தாங்க. ஐயோ, நாம இதுவரைக்கும் பார்க்காத உலகத்துக்குள்ள எப்படி போறதுன்னு கவலைப்பட்டாங்க. ஆனா அந்த துணிச்சல் மீன் அவங்களுக்கு தைரியம் கொடுத்துச்சு. நாம எல்லாரும் ஒன்னா போனா எந்த பயமும் இல்லைன்னு சொல்லுச்சு. அப்புறம் என்ன, எல்லா மீன்களும் ஒன்னு சேர்ந்து ஒரு சாகச பயணத்தை தொடங்குச்சுங்க. அவங்க அந்த குளத்தின் கடைசி ஓரம் வரைக்கும் போனாங்க. அங்கே ஒரு சின்ன நீரோடை பக்கத்துல இருக்கிற பெரிய ஆத்தோட சேர்றத கண்டுபிடிச்சாங்க. அந்த பெரிய ஆத்த பார்த்ததும் குட்டி மீன்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவ்வளோ பெரிய உலகம், புதுசு புதுசா வண்ண வண்ண மீன்கள், பெரிய பெரிய செடிகள், இதுவரைக்கும் அவங்க பார்க்காத பல விஷயங்கள். அவங்க பயந்ததே இல்ல. சந்தோஷமா புது உலகத்தை ஆராய ஆரம்பிச்சாங்க. மீன்கள் ஆற்றில் நீந்தி மகிழ்கின்றன. வானவில்லின் நிழல் நீரில் விழுவது போன்ற ஒரு காட்சி. சில நாள் கழிச்சு அவங்க திரும்பவும் தங்கள் குட்டி குளத்துக்கே வந்தாங்க. ஆனா இப்போ அவங்க இன்னும் தைரியமா புத்திசாலித்தனமா இருந்தாங்க. புது அனுபவங்கள் அவங்களுக்கு நிறைய கத்துக் கொடுத்துச்சு. நாமளும் அப்படிதான் குழந்தைகளே. புது விஷயங்களை தெரிஞ்சிக்க வெளி உலகத்தை பார்க்க பயப்படக்கூடாது. தைரியமா முயற்சி செஞ்சா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். பெரிய பெரிய சாகசங்களையும் செய்யலாம். சரியா?